A traffic accident ends in an embrace. Saudis collide and immediately after the accident they hugged each other. இது வந்து சகஜமாக பார்க்கலாங்க. சவுதிகளின் குணங்களில் எனக்கு பிடிச்ச ஒன்று. முதல்ல ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், சண்டைக்கு தான் போவோம். நீ தப்பாக வந்துட்டேன், நான் ரைட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது. எடுத்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், கைஃபல் ஹால், கேஃப் ஸ்லோனு, தையீப், வரிசை எல்லாத்தையும் கேட்பானுங்க. எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எப்படி இருக்குது, எல்லாம் சௌரியமாக இருக்காங்களா, எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து நல்லபடியாக ஆச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு துவா பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தான் ஏன் கொஞ்சம் மெல்ல வந்திருக்கலாமே, நான் தான் வந்து சிக்னல் கொடுத்தேனே, சிக்னலை கவனிக்காமல் நீ எதுக்கு டேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கட்டி பிடிச்சிக்குவானுங்க. கை கொடுத்துட்டு முதல்ல கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த குசலங்கள்லாம் விசாரிச்சுட்டு தான் இந்த ஆக்சிடெண்ட் பிரச்சனையே பேசுவாங்க. இது வந்து எனக்கு சவுதிகள்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் அது. இது எனக்கே நடந்திருக்குது. ஒரு தடவை நான் வந்து ஏற்கனவே எனக்கு முன்னாடி போன வண்டி வந்து டக்குன்னு அவன் சைடு வாங்கினான். அதனால நான் என்ன பண்ணேன், நானும் டக்குன்னு சைடு அடித்தேன்ல, பின்னாடி வந்தவன் ஒரு தட்டு தட்டிட்டான். எனக்கு கண்ணாடி போயிடுச்சு, அவனுக்கும் கண்ணாடிலாம் போயிடுச்சு. ஏன் வண்டி கூட சாதாரண வண்டி தான், அவன் வந்து சவுதியோட வண்டி அவ்வளோ காஸ்ட்லியான வண்டி. அப்புறம் வந்து கடைசியில் பேசி முடிவு பண்ணி அவன் சொன்னான், இது மாதிரி நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக போயிட்டுருக்கேன், ஒய்ஃபுக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனை, அது வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன், இந்த ரஜினி வந்து உன்னோடைய மிஸ்டேக் தானே இது அப்படின்னு. ஆமாம், என்னுடைய மிஸ்டேக் தான். எனக்கு முன்னாடி போனவன் கட் பண்ணான், இல்லைனாக்கா அவன் மேலே நான் போய் இடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணேன் அப்படின்னோடனையும் அதுக்கு பிறகு சரி இப்போ மதுரூருக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். இல்லை நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சின்ன அடி தான், நான் வந்து 20-30 ரியாலில் அது சரியாயிடும், எனக்கு கண்ணாடியை மட்டும் உடஞ்ச கண்ணாடியை மட்டும் சரி பண்ணிடலாம், நீ உனக்கு பார்த்துக்க, எனக்கு இது கிட்டத்தட்ட 500-600 ரியால் ஆகும், ஆனால் இதுக்கான இப்போ வெயிட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான்னு வச்சுங்களேன். அந்த சவுதி அது மாதிரி ரொம்ப பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ஐயா பாருங்கள், வண்டி இடித்தவனையும் நேராக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாப்புல, ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு கை கொடுக்குறாப்புல, கட்டி தழுவுறாப்புல, அதன் பிறகு தான் வந்து மற்ற விஷயங்களே பேசுகிறாங்க. இன்னொருத்தர் வேறு நாட்டவர், அவர் கூட கேட்குறாப்புல, என்ன ஏன் இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த சவுதி வந்து ஃபஸ்ட்டு கை கொடுத்துட்டு அவர் கட்டி தழுவிட்டு அதன் பிறகு தான் தன்னுடைய வண்டி பிரச்சனையை பேசுகிறாப்புல. பாருங்க, இது வந்து ஒரு நல்ல குணம். जाएगा यदि कोई भी समाज का व्यक्ति, परिवार का व्यक्ति यदि ब्राह्मण या पंडित से पूजा पाठ कराता है, शादी ब्याह और देव काम में लाता है, तो उसको दंडित किया जाएगा समिति की ओर से। 7वां पॉइंट है नशा मुक्ति। आज हम ஆச்சரியமா இருக்குது. வட மாநிலங்களில் ஒரு காலத்தில் இங்கே தந்தை பெரியார் என்ன சொல்லிகிட்டு இருந்தாரோ அதை வந்து இன்றைக்கி வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. வட மாநிலங்களில் பல கிராமங்களில் கூட்டங்கள் போட்டு, இனிமே நாம் நம்முடைய வீடுகளுக்கு பிராமணர்களை அனுமதிக்கக்கூடாது, நம்ம பிராமணர்கள்கிட்ட போய் கடவுளுக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. அப்படி யாராவது கேட்டால் கிராமத்தில் நாம் தண்டனைக்குள்ளாக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் வந்து பேசுகிறாங்கன்னாக்க, அப்போ எந்த அளவு அந்த மக்கள் இந்த வர்ணாசிரம கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நாம் வந்து முன்னாடி பெரியாரை வந்து நிறைய பேர் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஹிந்து மதத்தை வந்து கேவலப்படுத்திட்டாரு, இந்து மதத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, இஸ்லாத்தை பேசுகிறது கிடையாது அப்படிலாம் நம்ம ரொம்ப காட்டமாலாம் பேசுவாங்க. அன்னைக்கு பெரியார் செஞ்சது அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கல்வியில் வந்து நல்ல முன்னுக்கு இருக்கிறோம். எல்லா ஜாதி மக்களும் இன்றைக்கி பேங்க்லேருந்து அத்தனை வேலைகள்லேயும் தாசில்தாராக இருக்கட்டும், ஆர்டிஓ இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், மிலிட்ரியில் இருக்கட்டும், எல்லா ஜாதி மக்களும் சரிசமமாக இருக்கிறாங்க. ஆனால் இதே வட மாநிலங்கள் நீங்கள் பார்க்க முடியுமா? வட மாநிலங்கள் எல்லாம் வந்து கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சூத்திரர்களை பயன்படுத்திக்குவாங்க. பெரும் பதவிகளில் வந்து எல்லாம் வந்து ஐயர்கள், பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு வெறுப்பு அவர்களுக்கு வருது. இங்கே இருந்தது, இங்கே அந்த வடநாட்டில் இருந்ததை விட இங்கே மோசமாக இருந்தது. ஏன்னா இந்த அக்ரஹாரத்தில் நுழைய விட்றதில்ல, பொது குளத்தில் தண்ணி எடுக்க விட்றதில்ல, அவன் அந்த அக்ரஹாரத்துக்கு வந்தாக்க
செருப்பை காலில் தூக்கிட்டு போகணும், சைக்கிளில் போனால் சைக்கிள்லேருந்து இறங்கி போகணும், இப்படிலாம் கொடுமைகள்லாம் நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டில் தான். ஆனால் இந்த பெரியார் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து முன்னெடுத்த அந்த பெரியார் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதில் பெரியார் நமக்கு அதிகமாக தெரிஞ்சவருனால அதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த பெரியாருடைய அந்த வீச்சு வந்து இப்போ தான் வட மாநிலங்களுக்கு போயிருக்குது பாருங்கள். அப்போ பெரியார் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் உண்மையிலேயே. அந்த காலத்தில் அவர் செய்யாமல் விட்டுருந்தாருனாக்க வட மாநிலங்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறதோ அதே நிலைமையை தான் நம்ம தமிழகமாக பெற்றிருக்கோம். அப்போது நம்ம பெரியாரை நம்ம வாழ்த்துவோம். இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை போல் யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் நின்றுருக்காங்க. விஜய் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. விஜய் வராமல் போயிட்டாரு. ஏன் வராமல் போனார்? கையாவது காட்டிட்டாவது போயிருக்கலாம்ல. இனி அவர் ஓட்டு கிடையாதுங்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? என்ன அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாங்களும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நின்றல, மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். சும்மா ஒண்ணும் இல்ல, பொய் ஒண்ணும் நாங்க சொல்ல கிடையாது. இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறோம்ல, பேட்டி கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும் நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம். எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும் எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு. ஏன் வரல? அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. இதே எத்தனை முறை சொல்லுவீங்க? இதே அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. வந்து ஒரு கைய கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு. அவருக்குலாம் ஓட்டு இல்லங்க. நானும் அவனோட ஃபேன் தான். இல்ல கோவம் தான். ஏன் வரல? அதான் கோவம். இவ்வளவு நேரம் பாரு, எவ்வளவு பேர்த்திட்ட பேச்சு வாங்கணும், எவ்வளவு நெருக்கடி. ஒரு தண்ணி கொடுத்தாங்களா? அவ்வளவு நெருக்கடியில நின்றால. மனசாட்சியே எல்லாம் போயிட்டாரு. இவரு மொத்த மனசாட்சியை பத்தி பேசினாரு. இப்ப இவரு நம்பிக்கை துரோகம் பண்ணல, இன்னைக்கு இவரு சொல்லல. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எங்களை எல்லாம் நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறீங்களா? ஆமா, பொய்யதாங்க. நானு இவ்வளவு நாளும் நான் அவனை நம்பிதான் இருந்தோம், இல்லாமலாம் இல்ல. இப்ப இவர் பேசுறது பொய் தான். ஐயோ பாவம், இந்த பொண்ணுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கலையாம். பெற்ற தாய் தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூத்தாடிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அவர் வராமல் போனார், அவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுதுனாக்க எந்த அளவு நம்ம தமிழக மக்கள் ஒரு கூத்தாடியின் பின்னால் போகிறாங்க, ஒரு நடிகனின் பின்னால் போகிறாங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லை. அவர் என்ன பண்ணுவாப்புல, வந்து என்ன செய்வாப்புல ஒன்றுமே தெரியல. சினிமா கவர்ச்சியை வச்சு ஒன்று மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது இப்போ.